டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. இப்படி நண்பர்களோடு சந்தோஷமாக ஆடிப்பாடிய கவினும் நானும் உயிருக்குயிராக காதலித்தது உண்மைதான். ஆனால் மற்றவர்கள் யாரும் தேவையில்லாமல் எதுவும் பேச வேண்டாம் என சுபாஷினி பேசிய வீடியோதான் இது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த சாப்ட்வேர் என்ஜினியர் கவின்குமாரை கடந்த 27ஆம் தேதி நெல்லை KTC நகரைச் சேர்ந்த சுர்ஜித் என்ற இளைஞர் மிளகாய் பொடி தூவி அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தார். சித்த மருத்துவரான சுர்ஜித்தின் அக்கா சுபாஷினியை கவின் பள்ளி பருவத்தில் இருந்தே காதலித்ததுதான் இந்த கொலைக்கே காரணம். சாதி வெறியால் நடந்த இந்த ஆணவ கொலைக்கு பின்னால் சுர்ஜித்தின் காக்கி சட்டை பெற்றோர்கள்தான் இருப்பதாகவும் அவர்கள் இருவரையும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என கவினின் பெற்றோர் முதல் பலரும் கோரிக்கை விடுத்தனர். இது ஒருபுறம் இருக்க, கவின் கொலை செய்யப்பட்டும் சுபாஷினி எதுவுமே பேசாமல் மௌனம் காப்பது சரியா, அது காதலுக்குத்தான் அழகா என ஒரு சாராரும், கவினை காதலிக்கவே இல்லை என சுபாஷினி கூறியதாக மற்றொரு சாராரும் இணையதளத்தில் ஆளாளுக்கு தங்கள் கருத்துக்களை திட்டியும் ஆதங்கத்துடனும் கூறி வந்தனர். இந்த நிலையில் சுபாஷினி 2 வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார். கவினுக்கும் தனக்கும் என்ன உறவு இருந்தது என்பது தங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களை பற்றியோ எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ யாரும் தவறாக பேச வேண்டாம். தனது பெற்றோருக்கும் கவின் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என நினைப்பதே தவறு. அவர்களை விட்டுவிடுங்கள் என கூறியிருக்கிறார் சுபாஷினி. இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. 46 வினாடிகள் மட்டுமே கொண்ட இந்த வீடியோவை அடுத்து மீண்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டார் சுபாஷினி. அதில் கவினும் நானும் காதலித்தது நிஜம்தான் என கூறும் அவர், செச்சிலாக கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. கடந்த மே மாதம் 30ஆம் தேதி கவினும் சுர்ஜித்தும் பேசிக் கொண்டதாகவும் அன்றே தனது காதல் விவகாரத்தை அப்பாவிடம் சுர்ஜித் சொன்னதாகவும் கூறியிருக்கிறார். சுர்ஜித் சொல்வது உண்மைதானா என தனது அப்பா கேட்டபோது நான் காதலிக்கவில்லை என மறுத்தேன். காரணம் 6 மாத காலம் கழித்து காதல் விவகாரத்தை சொல்லுமாறு கவின் கெஞ்சி கேட்டுக்கொண்டதால் தான் மறுத்தேன் என கூறியிருக்கிறார் சுபாஷினி. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. மே 30 அப்போ வந்துட்டு சுர்ஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போது அந்த டைமுக்கு வந்துட்டு அப்பா கிட்ட சுர்ஜித் சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப, இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான், இன்னொரு 6 மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதன் பிறகு சுர்ஜித்திற்கும் கவினுக்கும் இடையே என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்பது தெரியவில்லை என கூறிய சுபாஷினி, கவினை சுர்ஜித் செல்போனில் அழைத்து தங்கள் வீட்டிற்கு வந்து அக்காவை பெண் கேட்குமாறும் அக்காவின் திருமணம் முடிந்தால்தான் தான் தனது ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் என கூறியதாகவும் தெரிவித்திருக்கிறார் சுபாஷினி. கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக. இதனையடுத்து கொலை நடந்த அன்று நடந்த விவரத்தை தனது வீடியோவில் கூறினார் சுபாஷினி. 28ஆம் தேதி மாலைதான் கவினை வரவே சொல்லியிருந்தேன். ஆனால் கவினின் தாத்தாவுக்கு தலையில் பிரச்சனை என்பதால் அவரை அழைத்து கொண்டு 27ஆம் தேதியே மருத்துவமனைக்கு வந்தார். உடன் வந்திருந்த கவினின் தாய் மற்றும் மாமாவுடன் நான் பேசிக் கொண்டிருந்த போதே அவர் திடீரென வெளியே சென்று விட்டார் என்றும், கவினுக்கு நானும் அவரது தாயும் மாறி மாறி போன் செய்தோம். ஆனால் அவர் அழைப்பை ஏற்கவே இல்லை. அதற்குள் இப்படி நடந்துவிட்டது என கூறினார் சுபாஷினி. அன்றைக்கி கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. நான் 28 ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன். அவங்க தாத்தாக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சுருந்தேன். அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டைரெக்டாக அவங்கள நான் அங்கே ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான். பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான். அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம். நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டு
நான் வந்துட்டு சொன்னேன். அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க, அவனுக்கு எடுக்கல. நானும் கால் பண்ணி எடுக்கல. நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா, சாப்பிட போங்க, நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. அதனால் தேவையில்லாமல் வதந்தியை பரப்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ள சுபாஷினியின் இரண்டாவது வீடியோ 2.13 நிமிடங்கள் உள்ளது. இந்த 2 வீடியோக்களையும் பார்த்த பலரும் கவினை காதலித்தது உண்மைதான் என கூறும் சுபாஷினி அவரை எதற்காக சுர்ஜித் கொலை செய்தார் என்ற விவரத்தை சொல்லவே இல்லை. வீட்டுக்கு வந்து பெண் கேளுங்கள் என கூறிவிட்டு சுர்ஜித் கவினை எதற்காக கொலை செய்ய வேண்டும், அதற்கு தனது அக்காவுடனான காதலை கைவிடுமாறு கவினை கண்டித்திருக்கலாமே எனவும் கூறி வருகின்றனர். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.